வைபவ் சூரியவன்சி சச்சினோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, நேற்று நடந்த மேட்ச்ல வைபவ் சூரியவன்சி சச்சினோட ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு. அது என்ன ரெக்கார்டுன்னு தானே கேட்குறீங்க? அதாவது கம்மியான வயசுல இந்தியன் டீம் செலக்ட் ஆன சச்சின் தான் ஆயிருந்தாரு. அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டு வைபவ் சூரியவன்சி இப்போ செலக்ட் ஆயிருந்தாரு. அது போக கம்மியான வயசுல 50 அடிச்ச அதே சச்சினோட ரெக்கார்டை வைபவ் சூரியவன்சி நேற்று மேட்ச்ல பிரேக் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் விளையாட போற மேட்ச் எல்லாம் என்னென்ன ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். அவரோட பேட்டிங் பார்க்க அவ்வளோ அருமையா இருந்துச்சு. அபிஷேக் சர்மா ஒரு சைடு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும் போதே சூரியவன்சி யாரு என்னன்னா எனக்கு கவலை இல்லை, நான் அடிச்சா அட்டி தான் விழுகும், அந்த மாதிரி சூரியவன்சி நேற்று ஒரு நாக்கு ஆடினாரு. 18 பால்ல 50 அடிச்ச ஒவ்வொரு அடியும் இட்டி மாதிரி இருந்துச்சு. இன்னும் இந்த குழந்தை எவ்வளோ ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண போகுதுன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்களும் என்னை மாதிரி எதிர்பார்ப்போட இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சு ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஃபர்ஸ்ட் T20 இன்டர்நேஷனல் மேட்ச் வெற்றி. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இந்த வெற்றியை கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறேன். அது போக ஸ்ரேயஸ் ஐயரும் ஒரு ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. 8 தடவை டாஸை தொடர்ந்து ஜெயிச்ச கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரா ஒரு ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இந்தியன் டீம் என்னென்ன ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ண போகுது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்.